ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பில்லியனியர் சீட்ஸ். பிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் அமௌண்ட் ஈஸியா வித்ரா பண்ற மாதிரி ஜூன் 2026ல இருந்து ஏடிஎம் ஃபெசிலிட்டி நம்ம இபிஎஃப்ஓ கவர்மெண்ட் கொண்டு வர போறாங்க. இந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நம்ம எல்லா ஏடிஎம் மிஷின்லயும் நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட்டை ஈஸியா வித்ரா பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு பிஎஃப் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட், இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட் இருக்குது. இதுல எந்த அக்கௌண்ட் பிஎஃப் அக்கௌண்ட், எதுல அமௌண்ட் கிரெடிட் ஆகுது, எதுக்கு இப்போ ஏடிஎம் கார்டு கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதை நான் இப்போ கிளியர் பண்றேன். ஒரு கம்பெனில நம்ம ஒர்க் பண்றோம்னா அவங்க நமக்கான சேலரியில இருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை பிஎஃப்க்கு டிடக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்க்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம வித்ரா ஜிபே மூலமா இல்ல யூபிஐ மூலமா இல்ல ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி வித்ரா பண்ணிட்டு நம்மளோட அன்றாட தேவைகளுக்கு நாம செலவு பண்ணுவோம். ரிமைனிங் பிஎஃப்க்கு டிடக்ட் பண்ணப்பட்ட அமௌண்ட்டை நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. பிஎஃப் அக்கௌண்ட் அப்படின்றது நமக்காக கம்பெனி சைட்ல இருந்து ஓபன் பண்ணப்படுற ஒரு அக்கௌண்ட். நம்ம அக்கௌண்ட்க்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் இல்லையா, நம்ம நார்மலா சேலரி அக்கௌண்ட் அரல்ஸ் பேங்க்ல எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், இல்லைன்னா ஹெச்டிஎஃப்சி, கேவிபி, இந்த மாதிரி பேங்க்ஸ்ல நம்மளுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா அக்கௌண்ட் நம்பர் தருவாங்க இல்லையா, அதே மாதிரி பிஎஃப்க்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம யூஏஎன் நம்பர்னு சொல்லுவோம். யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். உமாங், யுஎம்ஏஎன்ஜி, உமாங்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. யுஎம்ஏஎன்ஜி, உமாங்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்ல நம்ம யூஏஎன் நம்பர் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணோம் அப்படின்னா இது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதுல நம்ம அந்த ஓடிபி என்டர் பண்றதன் மூலமா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குதுன்னு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். நம்மளோட இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாம். நமக்கான வித்ராவுக்கான ப்ராசஸ்மே நம்ம அந்த ஆப்ல பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இபிஎஃப்ஓ நமக்கு இந்த இயர்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது வேற, பிஎஃப் அக்கௌண்ட் அப்படின்றது வேற. பிஎஃப்ல நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுவோம், பட் பேங்க் அக்கௌண்ட் தான் பிஎஃப் அக்கௌண்ட் அப்படின்றது கிடையாது. பேங்க் அக்கௌண்ட் வேற, பிஎஃப் அக்கௌண்ட் வேற. இது நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டா இன்னும் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல கேஒய்சி எப்படி அப்டேட் பண்றது, நாமினி எப்படி அப்டேட் பண்றது, இபிஎஃப்ஓ 3.2 மேசிவ் அப்டேட் என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்